அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதல் தந்திரத்தில் அன்புடைமை என்ற அதிகாரத்தை இதுவரை பார்த்தோம். இப்பொழுது அன்பு செய்வாரை அறிவன் சிவன் என்கிற அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். இதில் வருகிற ஒரு பாடல் என்னை ரொம்ப நாள் சிந்திக்க வைத்த பாடல். ஏன் இதை என்னை சிந்திக்க வைத்தது என்றால், திருமூலர் ஒரு சித்தர். பெரும்பாலும் சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். திருமூலர் ஒரு சித்தர் நெறியில் இருந்தவர். ஆனால் சித்தர்களே இறைவனை அறிந்து கொள்ள முடியாதுன்னு இந்த பாட்டில் சொல்கிறார். எனக்கு ரொம்ப நாள் இது அர்த்தம் புரியல. அப்புறம் தான் என் குரு சொன்னார், இல்லை ஒரு முக்கியமான பாட்டு, இதை இப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளணும்னார். இந்த பாட்டு என்ன என்றால், உற்று நின்றாரோடும் அத்தகு ஜோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்து அறிவார் இல்லை. சிக்கலான பாட்டு. உங்களுக்குள்ளே இருக்கிற ஜோதி இருக்கே, இந்த அருட்பெருஞ்சோதி, ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி பிரம்ம பிரகாசமாக உங்களுக்குள்ளே இருக்குது இல்லையா? கோடி சூரிய பிரகாசம் உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஜீவனாக உயிராக பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த உயிர், அந்த ஜோதி, அந்த உற்று நின்றாடும் அத்தகு ஜோதியை. பாட்டு முதலடி. சித்தர்கள் என்றும் தெரிந்து அறிவார் இல்லை. ரெண்டாவது அடி ஒரே போட்டார். நாம் சித்தர்களை உயர்வாக மதிக்கிறோம், சித்தர்களுக்கே தெரியாதுங்கிறார் திருமூலர் சொல்கிறார். அப்போ யாருக்கு தெரியுமா? பதில் சொல்லணும்ல. திருமூலர் ஞானி, அதுக்கு பதில் முன்னாடி பக்தியினாலே பணிந்து அடியார் தொழ. யார் பக்தியோட உண்மையான அன்போடு இறைவன்கிட்ட பணிந்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு முக்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானே. அந்த அன்போடு பக்தி செய்கிறவர்களுக்கு இறைவன் முக்தியை கொடுத்து முன்னாடி நிற்கிறாரா வாப்பான்னு சொல்லி. அப்போது என்ன இப்படி சொல்லிட்டாரே இவர்? பெரும்பில் திளைத்திருக்கின்ற அடியார்களின் உள்ள கமலத்தில் ஜோதியாக வீற்றிருக்கிற அந்த இறைவன், அந்த பரம்பொருள், சித்திகளை பெற்ற சித்தர்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டார்னா எனக்கு வியப்பாக இருக்கும். ஆனால் முதல் அடி ரொம்ப முக்கியமான அடி. எங்கே இருக்கிறார் இறைவன் என்றால், காரைக்காலமையார் சொன்ன மாதிரி தான், வானத்தான் என்பாரும் தாம் என்க. தானம்னா கோயில், தானத்தான் என்பாரும் தாம் என்க. எல்லாரும் மானம் சொல்லுங்கள், கோயில் சொல்லுங்கள். என்ன கேட்டால், இருள் சேர் கண்டத்தோடைய எங்கள் பெருமான் என் நெஞ்சத்தான் என்பன் யான். அப்போ இறைவன் இங்கே இருக்கிறார். எல்லா ஞானிகளும் சொல்கிறது, எல்லா சமயம் சொல்கிறது, அவர்கள் உள்ள கமலத்தில் கோடி சூரிய பிரகாசம் இறைவன் இருக்கிறான் என்பது தான். அதைத்தான் முதலறி. உற்று நின்று ஆடும் அத்தகு ஜோதியை. தெரிஞ்சு போச்சு இறைவன் எங்கே இருக்கிறார். இருதய கமலத்தில் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிறது தான் அங்கே இருதய கமலவாசன். சைவம், வைணவம் சொல்லுது இருதய கமலவாசன். சைவம் சொல்லுது ஈசன் இருப்பிடம் இருதய கமலம். கிறிஸ்துவ சமயம் லைட்டு போட்டே காமிக்குது. சேக்ரட் ஹார்ட், எங்கே இருக்கிற கடவுள் லைட்டை வேறு போட்டு காமிக்கிறாங்க. இஸ்லாத்தில் மெஹரா, கல்புனா இருதயம். கல்பு அவனுக்கு பிரகாசம் அடைந்திருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறார். எல்லா சமயமும் பத்மபீடம் புத்தர், எல்லா சமயமும் இருதய கமலத்தை சொல்கிறோம். ஆனால் எது இருதயம் என்பது தான், அது குருவரான்ட்டு தான் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிற இருதயம் பம்பிங் ஸ்டேஷன், பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது 24 ஹவர்ஸும். நீங்கள் சாகிற வரைக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்கும், பிறந்தது முதல். இது ஒரு பம்பிங் ஸ்டேஷன். ஆனால் இறைவன் இருக்கிற இருதயம் இதுக்கு மேலே, எல்லா ஞானமும் கழுத்துக்கு மேலே. அப்போ சித்தர்கள் அறிந்து கொள்வாரோ என்ன சார் நுட்பம்னா, சித்தர்னா அறிவர்னு பேர். அறிவர் தேயம்னு உரையாக சொல்கிறார். சங்க இலக்கியத்தில் அறிவர்னா சித்தர் பேர். அந்த 12 சித்தர்களையெல்லாம் இவர் சொல்லலை. இங்கே சித்தர்னா இந்த சித்து வேலை பண்ணுறாங்க பாருங்கள், குரலி வித்தைன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இந்த கண்கட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு அந்த சித்து வேலை செஞ்சு குரலி வித்தை செய்கிற சித்தாடல் ஆடுகிற இந்த காசுக்காக புகழுக்காக ஒருத்தனை கெடுக்கிறது, வாழ வைக்கிறது, இந்த சிக்கல் இருக்க இவர்கள் தங்களும் கெட்டு தங்களை சார்ந்தவர்களை கெடுத்து விடுவார்கள். நான் பல பேரை சந்திச்சிருக்கிறேன். இவர்களால் நாட்டுக்கு துன்பமே தவிர இன்பமே இல்லை. எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன். நிறைய இதில் சந்திச்சிருக்கேன், நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். அதில் எனக்கு பல இடர்பாடு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா குறைய சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்களா மக்கள். இப்போ யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. ஒருத்தர் என்கிட்ட வந்தார், ஒரு சீட்டு கேட்டார். நான் உடனே பிஏ தமிழ் கொடுத்துட்டேன். அவர் பேசாமல் போக வேண்டியது. உடனே முருகா அப்படின்னார். நடந்தது இது. உடனே அப்படி கையில் பார்த்தா முருகன் சின்னோண்டு இந்த செப்பு தவிடு சிலை இருந்து, ஐயா வைத்து கொள்ளுங்கன்னார். நான் தான் இந்த இதில் ரொம்ப சிக்கலான ஆள். இதை வாங்கிட்டு சொன்னேன், ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, எனக்கு ஒரு ஆஞ்சநேயர் சிலை கொடுங்கன்னு. அவர் சொன்னார், ஐயா நீங்கள் ரொம்ப அது என்னால் முடியாது, என் ஜோல்லா பையில் என்ன வச்சுருக்கணும் அதை தான் எடுத்து தர முடியுமே தவிர கண்கட்டு வித்தையா என்கிட்ட இல்லாது உங்கள்கிட்ட தர முடியாது. இல்லாத கொடுக்குறதுன்னா அவர் இறைவனாக இருக்கணும். மாணிக்க வாசு திருவாசல் வித்தின்றே விளைவு செய்குவாய்.
இறைவனுக்கு என்ன பேராற்றலாம்? எதையும் இல்லாமலே முட்டை முந்தியா கோழி முந்தியா? முட்டை இல்லாமே கோழி உருவாக்க முடியும், கோழி இல்லாமல் முட்டையை அவரால் தர முடியும். அதுதான் இறைவன். இவங்கெல்லாம் யாருன்னா அந்த சித்து வேலை பண்ணுறவங்க, குரலி வித்தை பண்ணுறவங்களாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுக்குவாங்க. அங்கே என்ன பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படி எடுத்து கொடுக்குறது. இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் வர எடுக்க முடியும். இந்த மாதிரி சேர்வுகள் தான் இறைவனை அடைய முடியாது. அப்படி பொருள் வச்சுக்கணும். சித்தர்கள் அறிவான அகத்தியர் அறிய மாட்டான்னு வச்சுக்கூடாது, போகர் அறிய மாட்டான்னு வச்சுக்கூடாது. அவங்கெல்லாம் பெரிய சித்தர். இந்த சித்து வேலை செய்து பிழைப்படுத்துகிறார்களே, இந்த சித்தர்கள் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? பக்தியோடு யார் பணிவாக அன்பு உருகி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் இறைவனை அடையலாம் என்று நம்ம பொருள் கொள்ள வேண்டும். இப்போ இங்கே ஒரு பெரிய கேள்வி வருது. பக்தி, ரைட் சார், பக்தி சார், நான் பக்தி செய்கிறேன் சார், காலையில் போகிறேன், மதியம் போகிறேன், இரவு போகிறேன், 3 வேளையும் இறைவனை கும்பிட்றேன் சார். அவரை பார்த்து எது பக்தி? அதான் சார் பக்தி. எது சார் பக்தி சார்? போய் பாட்டு பாடுறேன், தேவாரம், எது பக்தி? நமக்கு சந்தேகம் வரும்ல, எது பக்தி? இப்போ நம்ம சொன்னால் தப்பாயிடும். ஆதிசங்கரர் அவர் பாடின விவேக சூடாமணி 31வது சூத்திரம் அவர் சொல்கிறார், நான் சொல்லலை, அவர் சொல்கிறது அப்படியே சொல்கிறேன். விவேக சூடாமணி எழுதியது ஆதிசங்கரர், 31வது சூத்திரம். தமிழ்லேயும் நிறைய புத்தகம் வந்திருக்கு, நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க, பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறார் ஆதிசங்கரர்? மோட்சத்திற்கு காரணமாக இருக்கும் சாதனங்களுள் பக்தியே சிறந்தது. முதல் 2 வரி தான் தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் மோட்சம் அடையணுமா, மிக சிறந்த சாதனை எது? திருமூலர் அப்படியே ஒத்துக்கிறார், பக்தி தான். அடுத்தது தான் சீக்கிரம். எது பக்தி? தன்னுடைய உண்மையான சொரூபத்தை தொடர்ந்து சிந்தித்தலே பக்தி. ரைட்டு. தன்னுடைய சுயமான சொரூபத்தை தொடர்ந்து நீங்கள் சிந்தித்தா பக்தி. இப்போ எது சொரூபம்? உங்கள் சொரூபம் எது? உங்கள் சுயஸ்வரூபம் எதுன்னு யாருக்கு உங்களுக்கு தெரியாதே சார். இப்போ நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்த்து பேசிகிட்ருக்கேன், எல்லாத்தையும் உலகத்தை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குற என் கண்ணை என்னால் பார்க்க முடியாது. என் கண்ணை என்னால் பார்க்க முடியாது. இப்போ நான் உங்களை, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஆனால் என் கண்ணை எப்போ பார்க்க முடியும்? அவர் கண்ணாடி வச்சுட்டா கண் ஆடி என் கண்ணு தெரியுது. மற்றபடி கண் எல்லாத்தையும் காட்டும், என் கண்ணை என்னால் பார்க்க முடியாது. கண்ணாடி தேவைப்படுது. இந்த புறக்கண்ணை பார்க்கறதுக்கு புறத்தில் நான் வச்சுருந்த கண்ணாடி, என் அகக்கண், என் ஜீவன், என் உயிர், என் ஜோதியை பார்ப்பதற்கு குரு என்கிற கண்ணாடி தேவைப்படுது. அந்த மெய்ஞான குரு அவர் ஒரு கண்ணாடி வச்சுருக்கார். என்ன பாடுறான்னு சொல்லி அவர் கண்ணாடியை என்கிட்ட காட்டி என்ன பார்க்குறா, ஆமாம் தெரியுதா, தெரியுது. உயிர் தெரியுதா, தெரியுதுங்க. ஜோதி தெரியுதா, தெரியுதா. நீலேருந்து ஜோதிராமலிங்கம் வச்சுக்கிறாங்க. இதுதான் ரகசியம். நான் சொல்லலைங்க. ஆதிசங்கரர் விவேக சூடாமணி 31வது நூறுப்பா. எது பக்தி என்றால் உன் சுயஸ்வரூபத்தை தொடர்ந்து சிந்தித்தலே பக்தி. என்னுடைய சுயஸ்வரூபம் எது? பிரம்மபிரகாசம். அந்த பிரம்மபிரகாசமாக இருக்கிற நித்யானந்த ஸ்வரூபத்தை அறிந்து கொள்வதற்கு குரு என்கிற கண்ணாடி தேவைப்படுது. அதனால தான் திருமூலர் சொல்கிறாரு, கொள்ளினும் நல்ல குருவை கொள்ளுக. நல்ல குருவை பிடிச்சிங்க, போய் அங்கேயும் சிக்கல் வந்துடக்கூடாது. வேறு மாதிரி குருவை பிடிச்சிங்கன்னா தப்பான வழியில் போயிடுவார். இந்த குரலி வித்த மாதிரி காட்டி, இந்த பார் மாங்காய் காஞ்சிதா, ஒரு சின்ன செடி மாம்பழம் வந்துடுச்சா, அது உடனே மறைஞ்சி போயிடும். அதனால் எந்த பலனும் இல்லை. கண்ணால் காண்பவையெல்லாம் மறைந்து போகும். அறிவுபூர்வமாக சிந்தித்து அறிந்து கொள்வதிலே உணர்ந்து கொள்வதுதான் மிகப்பெரிய ஞானம். அதுதான் மாணிக்கவாசகர் சொன்னார், அழுகையே பெரிய தொழுகை. நல்லா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. எது பெரிய தொழுகை? அழுகை தான். இறைவனை நினைந்து 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 அழுகிறீங்களே, அதுதான் பெரிய தொழுகை, அதுதான் பெரிய வணக்கம். நான் முன்பே சொல்லியிருக்கேன், உள்ளம் உருகாருக்கு கள்ளம் கருகாது, ஞான வெள்ளம் பெருகாது. உள்ளம் உருகுங்க, நெஞ்சம் நெக்குருகுங்க, கண்களில் கண்ணீர் வழியட்டும். இறைவன் உண்மையாக ஓடி வந்து உங்களை அணைத்துக் கொள்வார். எனவே தெய்வ சேக்கிழார் பாடின அந்த பெரிய புராணத்தை பற்றி மகாவித்வான் திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரமுடைய அருமையான ஒரு வழி சொன்னார் பாருங்கள். சேக்கிழார் பிள்ளை, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ. எனவே சேக்கிழார் பெரிய புராணம் முழுக்க பக்தி சுவை, பக்தி பெருங்காப்பியம். அதுதான் கண்ணப்பரை உங்களுக்கு முன்பே சொன்னேன் நான். எனவே அந்த கண்ணப்பரை போல அன்பு செலுத்துகிற ஆர்வம் நமக்கு வருமானால் இந்த ஆர்வம் உடையவர் காண்பார் அரண் தன்னை. உற்று நின்றாடும் இந்த அத்தகு ஜோதியை நீங்கள் காண முடியும். அதுதான் ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் ஜோதியாக உங்கள் உடம்பிற்குள்ளே உங்கள் உயிராக உங்கள் ஜோதியாக பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த ஜோதியை காண்போம்.
வழிபாடு செய்வோம், நம்மை நாமே உணர்வோம். அனைவருக்கும் வணக்கம்.